வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயார் பண்றவங்க, படிக்கக்கூடியவங்க, ஸ்கூல் புத்தகத்தை படிப்பீங்க. அது இல்லாம அவுட் சோர்ஸ்ல நிறைய படிப்பீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிப்பீங்க. நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்க. ஆனா, தமிழ்நாடு அரசாங்கத்தால் மாதந்தோறும் ஒரு இதழ் ரிலீஸ் பண்றாங்க. அந்த இதழ் பேர் பாத்தீங்கன்னா தமிழரசு. அந்த இதழ் பேர் தமிழரசு. இது எல்லா கிராம பஞ்சாயத்துகளுக்குமே வரும். பஞ்சாயத்து நூலகத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த இதழ் வரும். அது இல்லாம வெளியில மார்க்கெட்லயும் கிடைக்கும். பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும். சரியா? இதுல குறிப்பா இந்த இதழ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு மாதத்துல இப்ப ஜனவரி வருதுன்னா, அந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல என்னென்ன ஸ்கீம்னா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? முதலமைச்சர் வந்து என்னென்ன தொடங்கி வச்சாங்க, துணை முதலமைச்சர் என்னென்ன தொடங்கி வச்சாங்க, அமைச்சர் எதுனா தொடங்கி வச்சாங்க, யாரு கூட ஒப்பந்தம் ஏதாவது போட்டிருக்காங்க, இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம் எல்லாமே அதுல கொடுத்திருப்பாங்க. இது இல்லாம கடைசியில என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, மாதிரி வினா விடை அப்படின்னு சொல்லி கூட கொடுத்திருப்பாங்க. நீங்க சின்ன வயசுல அந்த நிறைய நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்காக, குரூப் 2 எக்ஸாமுக்காக மாதிரி வினா விடைன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி அந்த இதழ்ல மாதிரி வினா விடைன்னு சொல்லக்கூடிய கொடுத்திருப்பாங்க. இது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு இனிமே பாத்துருங்க. சரிங்களா? ஜனவரியில இருந்து உங்களுக்கு ஒரு மாதமா அதுல இருக்கக்கூடிய ஜிஎஸ் கேள்விகள் என்ன இருக்கு, அதற்கான ஆன்சர் என்ன நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆன்சர் எல்லாருமே படிச்சுக்கிறேங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் அப்லோட் பண்றேன். ஓகே. கேள்விகள் வந்து தமிழ்ல தான் இருக்கும். சரிங்களா? அதனால இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க நான் தமிழ் இங்கிலீஷ்ல தான் இருந்தா படிப்பேன் அப்படின்னா போயிடக்கூடாது. சரிங்களா? விட்டுட்டு போயிடக்கூடாது. கேள்விகள் தமிழ்ல தான் இருக்கும். கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிறங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப இது ஜனவரி மாசத்துல ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 30 கேள்வி என்ன, அந்த 30 கேள்விகளுக்கான பதில் என்ன, அதை நம்ம இந்த வீடியோல பாத்துருவோம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்தா கேட்டிருக்காங்க பாருங்க. எல்லாமே ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே மிக்ஸ் ஆகி தான் இதுல இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து வந்திருக்கு. கிரெப் சுழற்சி, அதே மாதிரி யூபி குயினான், கிளைகாலிசிஸ், அதான் கிளைகோலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைகாலிசிஸ், அசிட்டைல் துணை என்சைம் ஏ, இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரெப் சுழற்சி எங்கே மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ் பகுதியில் நடைபெறும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதே மாதிரி கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும், சைட்டோபிளாசத்தில் நடைபெறும் சொல்லக்கூடியது. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இது நீங்க மேட்ச் பண்ணாலே ஆப்ஷன் ஏ நீங்க போட்டுடலாம். சரிங்களா? 4-3-1-2. யூபிக்வினான்னு சொல்லக்கூடியது நகரும் கேரியர்கள் சொல்றாங்க. அசிட்டைல் துணை என்சைம் ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது சைட்டோபிளாசத்திலிருந்து மைட்டோகாண்ட்ரியாவிற்கு பரவக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதான் அசிட்டைல் துணை. ஏதோ ஒரு வகையில ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அதை எழுதிடணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை கொண்டு வரேன். அடுத்த செகண்ட் கேள்வி, நியூக்ளிக் அமிலங்களில் காணப்படும் பியூரின்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூக்ளிக் அமிலங்களில் காணப்படும் பியூரின், இது எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? குவானைன், அதே மாதிரி தையமின் சொல்லுவாங்க. சரிங்களா? தைமின், குவானின், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பியூரின் என்னன்னு சொல்லக்கூடியது. அதாவது நியூக்ளிக் அமிலம். சரிங்களா? நியூக்ளிக் அமிலத்துல வந்து குவானின், தைமின் இருக்காது. அடினைன் மற்றும் குவானின் தான் இருக்கும். சரிங்களா? அடினைன் குவானின் தான் இருக்கும். இந்த விஷயம் மாத்திக்கிறோங்க. அடினைன் குவானின் தான் இருக்கு. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நிறைய முறை அதுக்கு முன்னாடி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. சரிங்களா? எல்லாமே மாறி மாறி இருக்கும். சரிங்களா? எல்லாமே மாறி மாறி இருக்கும். கொஸ்டின் என்ன ஆன்சர் என்ன அதையாவது படிச்சு போயிருங்க. சரிங்களா? இது உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்கே, தமிழ்நாடு அரசாங்கத்துல ரிலீஸ் பண்றாங்களே, உங்களுக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போறேன். ஓகே. அடுத்து 3வது கேள்வியை பொறுத்தளவுல நொதிகள் என்ன இருக்கு, உயிரிய கிரியா ஊக்கிகள், ஆமா, டிஎன்ஏ, இது புக்ல இருக்கக்கூடியதான். டிஎன்ஏ நியூக்ளிக் அமிலம் தான். சரிங்களா? இன்சுலின் ஹார்மோன் தான். வைட்டமின் இ நீரில் கரையும் வைட்டமின் சொல்லியிருக்காங்க. நீரில் கரையும் வைட்டமின், கொழுப்பில் கரையும் வைட்டமின் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, 2 இருக்கு. அதுல நீரில் கரையும் வைட்டமின் இது வருமானா, இது வராது. சரிங்களா? 3வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் 1, 2, 3, இது 3 தான் வரும். சரிங்களா? பிசி இது 2 தான் பாத்தீங்கன்னா நீரில் கரையும் வைட்டமின் வரும். ஏடிஇகே அது கொழுப்பில் கரையும் வைட்டமின். அப்ப இ வந்து இது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் வரும். சரிங்களா? அப்ப இது தவறா கொடுத்திருக்காங்க. என்ன வரும், ஆப்ஷன் டில வரக்கூடியது. அடுத்து இதெல்லாம் வந்து ஸ்கூல் புத்தகத்துல இருக்கக்கூடியது. நான் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு என்ன ஆன்சர்னு சொல்றேன். சரியா? ஒரு தனி ஊசலின் நிலையை அறிய தேவையான பொதுநிலை ஆயங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 2 எண்ணிக்கை இருக்கும். ஒருவேளை கேள்வி வந்துருச்சுன்னா எழுதிடுங்க. ஓகே. ஜி புவியீர்ப்பு முடுக்கம் மற்றும் புவி ஆரம் எனில் விடுபடு வேகத்திற்கான சமன்பாடு. நிறைய அந்த ராக்கெட் ரிலேட்டடா நீங்க படிக்கல, இந்த இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ராக்கெட் ரிலேட்டட் படிக்கல, இந்த இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது 2rg, சரிங்களா? வெலாசிட்டி, சரிங்களா? எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல விடுபடு வேகம்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2rgன்னு சொல்லக்கூடியதுதான். ஓகே. அடுத்து 6வது கேள்வி, யங் குணகம், பரும குணகம் மற்றும் விரைப்பு குணகம் ஆகியவற்றை இணைக்கும் சமன்பாடு. இது நீங்க அந்த மெக்கானிக்கல் யாராவது டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு ஒரு லா இருக்கும். அது என்னன்னா ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த விதி பேர் என்ன, ஹூக்ஸ் லா, ஹூக்ஸ் விதி. சரிங்களா?
அதாவது ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்ட்ரெயின் அட் த எலாஸ்டிக் லிமிட் சொல்லுவாங்கல்ல. இதுல இருந்து தான் இந்த யங்ஸ் மாடுலஸ் சொல்லக்கூடியது வரும். சரிங்களா? ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் சொல்லக்கூடியது வரும். இதுதான் யங் குணகம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அதே மாதிரி பரும குணகம், விரைப்பு குணகம் இது மூலியமே தொடர்படுத்தக்கூடியது 9/E இஸ் ஈக்குவல் டு 3/N + 1/K தான். சரிங்களா? மறந்துடாதீங்க, படிச்சுக்கிறேங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. ரொம்ப இந்த டெரிவேஷன் எப்படி வந்துச்சு, காலேஜ்ல டெரைவ் பண்ற மாதிரிலாம் படிக்கிறத நான் சொல்லல. என்ன இந்த மாதிரி ஒருவேளை கேள்வி கேட்டாங்கன்னா எழுத தெரியும். அடுத்து புவியீர்ப்பு மாறிலி GIயின் SI அலகு கேட்கலாம், கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு. சரிங்களா? அதே மாதிரி கிலோகிராம் பவர் -2 சொல்லக்கூடியதுதான். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் எழுதிக்கிறலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி 8வது கேள்வி. சரிங்களா? இதுல சயின்ஸ் இருக்கு, சயின்ஸா இருக்குமோ நினைச்சிடக்கூடாது. சயின்ஸ்ல ஒரு 5 கேள்வி வருதுல, அந்த 5 கேள்வியில ஒரு 2 கேள்வி இதுல வந்துச்சுன்னா என்ன பண்றது? அட்லீஸ்ட் ஒரு கேள்வி வந்தாலும் என்ன பண்றது? கரெக்டா எழுதிடலாம்ல. ஓகே, அடுத்து 8வது கேள்வி. சரிங்களா? ஜப்பானின் இட்டாய் நோய் உருவாக்கத்திற்கு காரணம் என்ன? சரிங்களா? காட்மியம் இருக்குல்ல, காட்மியம் மாசுபாடுனாலதான் இங்க ஜப்பான்ல இட்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் உருவாகுது. ஓகே, இது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வி. செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்வா கல்ச்சர், ஏபிகல்ச்சர்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? செரிகல்ச்சர்னா பட்டுப்புழு வளர்த்தல். செரிகல்ச்சர் என்பது பட்டுப்புழு வளர்த்தலுக்கு வரக்கூடியது. ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலைக்கு வரக்கூடியது. அதே மாதிரி அக்வா கல்ச்சர்னா நீர்வாழ் உயிரின வளர்ப்பு. ஏபிகல்ச்சர்னா தேனி வளர்ப்பு. கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுதான். ஆனா எளிமையான ஒரு கேள்விதான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ரைட். அப்ப என்ன வரும்? 3 4 1 2 3 4 1 2 வரும். அடுத்து FAT என்பதன் விரிவாக்கம் என்ன? சரிங்களா? ஃபேட்னா கொழுப்புன்னு போட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? ஃபைல் அலோகேஷன் டேபிள்னு சொல்லுவாங்க, கோப்பு பங்கீட்டு பட்டியல். சரிங்களா? ஃபைல் அலோகேஷன் டேபிள் இந்த கோவிட் நேரத்துல அது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து 11வது கேள்வி. கீழ்காணும் நினைவகங்களில் எது அதிகப்படியான தகவல்களை சேமிக்க பயன்படுகிறது? கீழ்காணும் நினைவகங்களில் எது அதிகப்படியான தகவல்களை சேமிக்க பயன்படுகிறது? முதன்மை நினைவகம், 2ஆம் நிலை நினைவகம், கேஷ் நினைவகம், நேரடி அணுகல் நினைவகம். 2ஆம் நிலை நினைவகம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேங்க, புக்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடா, டெக்னாலஜி ரிலேட்டடா, தொழில்நுட்பம் ரிலேட்டடா சில டாபிக்லாம் இருக்குமா, அதுல இருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, தற்போது கேட்கறது கிடையாது. ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா போச்சு. 12வது கேள்வி என்ன? டெராபைட்டின் மதிப்பினை கூறு. சரிங்களா? டெராபைட் 2^40. சரிங்களா? ஒரு பாடல் கூட நான் வந்திருக்கும்ல, டெராபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சு ஒரு பாடல் கூட நான் வந்திருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி 13வது கேள்வி. ப்ளூடூத் தொழில்நுட்பம் என்பது, இது கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. சரிங்களா? இந்த கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. 2 கருவிகளுக்கு இடையே உள்ள கம்பியில்லா தொடர்பு, இதுதான் வரும். சரிங்களா? இது செயற்கைக்குள் தொடர்பு வராது. 2 கருவிகளுக்கு இடையே உள்ள கம்பி தொடர்பு வராது. தரைவழி தொலைபேசியிலிருந்து கைபேசி வராது. ரைட், ஓகே. அடுத்து கடல் நீரின் மேற்பரப்பை செந்நிறமாக மாற்றும் தாவர வகை கேட்கிறாங்க எக்ஸாம்ல. சரிங்களா? ஆல்ரெடி முன்னாடி கேட்டிருக்காங்க. டைனோப்லாஜிவேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனோப்லாஜிவேட்ஸ் அது ரிலேட்டடா சொல்லுவாங்க. கடல் நீரின் மேற்பரப்பை செந்நிறமாக மாற்றக்கூடிய தாவர வகை என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்த கேள்வி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இந்த சைடு என்ன கொடுத்திருக்காங்க? கொல்கத்தாவை விட சென்னை வெப்பமாக உள்ளது. ஜாகிரபி ரிலேட்டடாப்பா. சரிங்களா? ஜாகிரபி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? இமயமலையில் பனிப்பொழிவு. மேற்கு வங்கத்திலிருந்து பஞ்சாப் நோக்கி செல்ல மழை குறைகிறது. குளிர்கால மழைப்பொழிவு. சரியா? ரைட். கொல்கத்தாவை விட சென்னை ஏன் வெப்பமாக உள்ளது? சரிங்களா? அட்சரேகைன்னு சொல்லக்கூடிய காரணம். கொல்கத்தா எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்கு? ஓகே, நம்ம மேல போக போக பாத்தீங்கன்னா கொல்கத்தாவை விட சென்னை வெப்பமாக இருக்கு. மேல போக போக உங்களுக்கு என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறையும். சரிங்களா? இங்க இருந்து சென்னையில இருந்து மேல போகணும். மேலதானே கல்கத்தா இருக்கு. அடுத்து இமயமலையில் பனிப்பொழிவுனா உயரம் அதற்கு காரணம், முக்கியமான காரணம். அடுத்து மேற்கு வங்கத்திலிருந்து பஞ்சாப் நோக்கி செல்ல மழை குறைகள் கடலில் இருந்து தூரம் போக போக உங்களுக்கு இன்டென்சிட்டி. சரிங்களா? இன்டென்சிட்டி ஆஃப் த மாய்ஸ்சர் கண்ட் வந்து கம்மியாகும் போக போக. அதாவது ஈரப்பதத்தின் செரிமானம்ங்கிறது வந்து கம்மியாகும். இது கடல்ல இருந்து நேர நிலப்பரப்புல போக போக. அதே மாதிரி குளிர்கால மழைப்பொழிவு மேற்கத்திய காற்று என்ன வரும்? அப்படியே பார்த்தா 4 2 1 3. ஓகே, அடுத்து 16வது கேள்வி.
கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கோள் காற்று அல்லாதவை யாவை? கோள் காற்று அல்லாதவை யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல. 16வது கேள்வி, பருவ காற்றை தான் சொல்லுவாங்க. மேலை காற்று, வியாபார காற்று, துருவ கிளை காற்று, இது எல்லாமே பிளானட்டரி விண்ட் தான். சரிங்களா? வியாபார காற்று, துருவ கிளை காற்று, இது எல்லாமே வரும். வராததுதான் கேட்டிருக்காங்க. அல்லாதது இது பருவ காற்றுன்னு சொல்லக்கூடியது. ஓகே. அடுத்து, இந்தியாவில் அயன மண்டல பசுமை மாறா காடுகளை கொண்டிராத பகுதி. இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு டைம் குரூப் 2 எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. குரூப் 2 எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? இந்தியாவில் அயன மண்டல பசுமை மாறா காடுகளை கொண்டிராத பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை, அதுல கிழக்கு பகுதி, நம்ம வசிக்கக்கூடிய தமிழகத்தின் பகுதி தான் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். பின்வரும் கூற்றை கவனித்து கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். ஷாம்பன்ஸ் நிக்கோபார் தீவில் வசிக்கும் ஒரு பழங்குடியினர். கரெக்ட் தான். சரிங்களா? இது எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். ஓகே. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவர்களின் மக்கள் தொகை 229. இந்த பழங்குடியினர் இருக்காங்க, இவருடைய மக்கள் தொகை 229. எதன் அடிப்படையில்? 2011 மக்கள் தொகை கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? கடந்த ஒரு 2 தடவை கேட்கல, அடுத்து வர்ற எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 2011 சென்சஸ் படிச்சுக்கிறேங்க எல்லாருமே. ரெண்டுமே கரெக்ட் தான்ப்பா, ரெண்டுமே சரியானதுதான். அடுத்து 19வது கேள்வி. சரிங்களா? 19வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குறியீட்டெண்களை பயன்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். சரியா? குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், ரஷ்யா, பால்பன், இது கரெக்ட் தான். ஜஹாங்கீர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான், இது வராது. சரிங்களா? ஜஹாங்கீர் இங்கே வருவார். பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், சிவாஜி. சரிங்களா? இல்ல, இது இவர் முன்னாடி வருவார். அவ மாத்தி கொடுத்துருக்காங்க. சிவாஜி ஃபர்ஸ்ட் வருவார், அதுக்கடுத்தானே பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ். இந்த இடத்துல இது தவறா இருக்கு. ஜஹாங்கீர், ஹுமாயூன், இதுவும் தவறா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், அது கரெக்டா தான். இல்துமிஸ்க்கு அப்புறம் ரஷ்யா வருவாங்க, ரஷ்யாவுக்கு அப்புறம் பால்பன் வருவாங்க. சரிங்களா? இதுல வரும் டெல்லி சுல்தானேட்ல ஸ்லேவ் டைனஸ்டின்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, ஸ்லேவ் டைனஸ்டி, பால்பன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைக்குபாத், அதோட உங்களுக்கு முடியும். சரிங்களா? சில இடத்துல சைக்குபாத் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளதுதான் கரெக்டா இருக்கு. ஓகே. அடுத்து 20வது கேள்வி. சரிங்களா? சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சிந்து சமவெளி மக்கள் இருக்காங்கல்ல, அவருடைய முக்கியமான ஏற்றுமதி எது? கோதுமையும் பார்லியும் தான். ஆப்ஷன் சில இருக்கா? 1, 2 கோதுமையும் பார்லி தான். பருத்தி தங்கம்னா முக்கியமான ஏற்றுமதி கிடையாது, கோதுமை, பார்லி, மறந்துடாதீங்க. அடுத்து 21வது கேள்வி. 21வது கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பா. சரிங்களா? ஐஎன்எம் படிக்கிறீங்களா, இந்திய தேசிய இயக்கம், அதுல முதலாவதாக இதுதான் படிப்பீங்க. ரிவோல்ட், ட்ரைபல் ரிவோல்ட், பெசன்ட் ரிவோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்களா, அதுல சாந்தாள்கள் கழகம். ஓகே. அடுத்து மாப்ளா கழகம், வைசாக் கழகம், அது பர்தோலி சத்தியாகிரகா. இது இந்த டாபிக் தான். இதுல சாந்தாள் கழகம் சொல்லக்கூடியது 1855ல, மாப்ளா கழகம் 1921ல வரக்கூடியது. சரியா? வைசாக் கழகம் 1923ல வரக்கூடியது. பர்தோலி சத்தியாகிரகம் 1928, 29 காலகட்டத்தில் வரக்கூடியது. 4, 3, 1, 2 தான். எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2, டியூப்ளே, அன்வருதீன், சுஜாவுத்தவுலா, அதே மாதிரி போலக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகேவா? டியூப்ளே பிரெஞ்சு கவர்னர். சரிங்களா? பைனியர் ஆஃப் தி சப்சிடரி அலைன்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அதாவது துணைப்படை திட்டத்தின் முன்னோடி அப்படின்னா யாருன்னா அந்த டியூப்ளே தான். பிரெஞ்சு கவர்னர் தான். ஆனா அதை அறிமுகப்படுத்தினது வேணா வெல்லஸ்லி, ஆனா அதற்கு முன்னோடியா இருந்தது இந்த டியூப்ளே தான். ஓகே. அடுத்து அன்வருதீன் கர்நாடக நவாப்பா இருந்தவர். சுஜாவுத்தோலா வங்காள நவாப்பா இருந்தவர். போலக் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய படைத்தளபதி. ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான், இருந்தாலும் கேட்டாங்கன்னா இதை வச்சு ஏதோ ஒரு வகையில் ஒரு கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். 3, 4, 1, 2. சரியா? அடுத்து 23வது கேள்வி. பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2 பொறுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. குரல், தூதம், கைக்கிளை, உள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதாவது குரல் அப்படின்னா சாத் ஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூதம் அப்படின்னா ரிசபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 23வது கேள்விதான். அடுத்து கைகிளினா காந்தாரம் சொல்லக்கூடியது. உள்கைனா மத்தியாமம், ஆமா மதியாமம் சொல்லக்கூடியது. ஹிஸ்டரியில படிக்கக்கூடியது இது. சரியா? அடுத்து பட்டியல் 1லிருந்து பாருங்க, மறுபடியும் அதே ஹிஸ்டரியில தான். பிராமணங்கள், சாமவேதம், ஆரண்யங்கள், யஜூர் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேட்டிருக்காங்க. பிராமணங்கள்னா சடங்கு நூல்கள் சம்பந்தமா இருக்கக்கூடியது. சாமவேதம்னா மந்திர நூல்கள். சரியா? மந்திர வேதம்னா மந்திர நூல்கள் தான் சாமவேதம் சொல்லுவாங்க. மந்திர நூல்கள் தான் சாமவேதம் சொல்லுவாங்க. அடுத்து
24வது கேள்வி ஆரண்யங்கள். சரிங்களா? ஆரண்யங்கள்னா வன நூல்கள். ஆரண்ய காண்டம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? ஆரண்யா. யஜூர் வேதம்னா புரோகிதருக்கு வழிகாட்டி நூல். சரிங்களா? யஜூர் வேதம்னா புரோகிதருக்கு வழிகாட்டி நூல். பிராமணங்கள் அப்படின்னா சடங்கு நூல்கள்ப்பா. சாம வேதம்னா மந்திர நூல்கள்ப்பா. ஆரண்யங்கள்னா வன நூல்கள். யஜுர் வேதம்னா புரோகிதர் வழிகாட்டி நூல். சரியா? ஒரு 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்து 25வது கேள்வி. 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் கீழ் குறிப்பிட்ட சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. நேரடி தேர்தல் முறையை மாநிலங்களில் ஏற்படுத்தியது. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானதை கேட்டிருக்காங்க. கீழ் குறிப்பிட்டில் தவறானவற்றை. ஏன்னா நேரடி தேர்தல் முறை என்பது 1919 தான் கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல எலெக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்லக்கூடிய கொண்டு வந்திருப்பாங்க. தேர்தல் என்னும் கொள்கையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த தேர்தல் எப்படி இருக்கணும்? இன்டைரக்ட் எலெக்ஷனா நிறைய இடங்கள்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 1892லயே சில இடங்கள்ல அதை டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. 1909ல இன்டைரக்ட் எலெக்ஷனா கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப எலெக்டிவ் பிரின்சிபல் தேர்தல் என்னும் முறை கொண்டு வந்தது 1909 தான். ஆனா நேரடி தேர்தல் கொண்டு வந்தது 1919. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது தப்பு. ஓகே. 2025ல செகண்ட் என்ன? பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கவில்லை. அது கரெக்ட் தான். பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தது 1921க்கு அப்புறம் தான் ஓட்டுரிமை கொடுப்பாங்க. ஓகே. இரட்டை ஆட்சியை மாநிலங்களில் ஏற்படுத்தியது. இரட்டை ஆட்சியை மாநிலங்களில் ஏற்படுத்தியது. ஆஹ் டயாரிக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவுமே பாத்தீங்கன்னா 1919 கொண்டு வருவாங்க. ஓகே. அடுத்து வகுப்புவார தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தியது. இது கரெக்ட் தான். சரிங்களா? வகுப்புவார தேர்தல் முறைனா ஒன்றும் இல்லை. செப்பரேட் எலக்டரேட் யார் கொடுத்திருப்பாங்க? முஸ்லீம்களுக்கு முதல் முறையாக கொடுத்திருப்பாங்கல்ல, செப்பரேட் எலக்டரேட். அதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனா அவங்க கேட்டது எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1வது தப்பு, 3வது தப்பு. 1 மற்றும் 3. ஓகே. அடுத்து வல்லபாய் படேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை அளித்தவர் யார்? சர்தார் மகாத்மா காந்தி தான் சர்தார் வல்லபாய் படேல். சர்தார்னு சொல்லக்கூடிய பட்டத்தை அவர் தான் அளிச்சிருப்பார். 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த ராணுவம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்னை ராணுவம். இங்க இருந்தா கர்னல் நீல் இருக்காருல, அவர் போய் நிறைய ஃபைட்னா பண்ணுவார். அதுல ஃபைட் பண்ணிட்டு லக்னோல சாதாரணமா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட், சரிங்களா, ஒரு தெருச்சண்டை நடக்கும். அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. இவர் போய் அதை பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் போவார். அந்த இடத்துல இவரை சாகடிச்சுவாங்க. சரிங்களா? இறந்து போயிருவாரு. யார்? நீல். அந்த நீல் சிலை மவுண்ட் ரோட்ல வச்சிருப்பாங்க. நீல் சிலை எதிர்ப்பு போராட்டம்னு வச்சிருப்பாங்கல்ல. சென்னையில இருக்கக்கூடிய முக்காவாசி, அதாவது இந்த 1857 பெரும் புரட்சி என்பது சவுத்துல நடக்காது. முழுவதும் பாத்தீங்கன்னா நார்த்ல தான். பீகார், டெல்லி, லக்னோ, அதே மாதிரி ஜான்சி அந்த ஏரியால. இது இந்த ஏரியால நடந்ததுதான் இந்த 1857. சவுத்லாம் நடந்திருக்காது. சரியா? அடுத்து 28வது கேள்வி. தவறான கூற்றை சுட்டி காட்டவும். சரியா? 1819 கோபால் ரோஸ் ஜமீன்தார் வீரப்பா என்பவர் ஹைதராபாத் நிசாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். கரெக்ட் தான். கட்காரிகள் மராத்திய கோட்டை காவலர்கள் ஆவார்கள். இந்த கேள்வி பாத்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி அப்படியே இதுலயும் வந்திருக்கு பாரு. கட்காரிகள் மராத்திய கோட்டை காவலர்கள் ஆவார்கள். கரெக்ட் தான். கட்காரிகள் மராத்திய கோட்டை காவலர்கள் அவங்கதான். சரிங்களா? கொலாபாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது மராத்தியர்கள் இருக்கக்கூடிய கடற்படை காவலர்களை தான் கொலாபாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சக்கர பிசோய் என்பவர் கோண்டுகளின் தலைவர் ஆவார். இது தவறு. சரியா? சிந்துகு கன்ஹு. சரிங்களா? சிந்து கன்ஹு என்பவர் கோள்களின் தலைவர். இது கரெக்ட் தான். சரிங்களா? சித்து மற்றும் கன்குன்னு சொல்லுவாங்க. இதுல சிந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நிறைய இடங்கள் அப்படிதான் பேர்கள்லாம் இருக்கும். ஓகே. ஆப்ஷன் சி தான். அடுத்து 29வது ரொம்ப முக்கியமானது. ஐஎன்எம்ல இயர்ஸ் சம்பந்தமா சைமன் குழு, நேரு அறிக்கை, 2வது வட்டமேசை மாநாடு, வகுப்பு வாரி தேர்வு. சைமன் குழு எப்போ? 1927. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேரு அறிக்கை 1928. சரிங்களா? அடுத்து 2வது வட்டமேசை மாநாடு 1931. வகுப்பு வாரி தேர்வு கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது 1932 ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி கொடுத்திருப்பாங்க. என்ன வரும்? 3, 1, 4, 2, 3, 1, 4, 2 ஆப்ஷன் பில வரக்கூடியது. அடுத்து 30வது கேள்வி. இன்றைக்கான இந்த கடைசி கேள்வி. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தோல்வியடைய எது காரணம் அல்ல? எது காரணம் அல்ல என்பதை கொடுக்கப்பட்ட வாசகங்களில் இருந்து அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆங்கில அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கிய தலைவர்களை சிறையில் அடைத்தது. ஓகே. நேரு, ராஜாஜி ஆகியோர் நேரடி நடவடிக்கையில் நம்பிக்கை வைக்கவில்லை. கரெக்ட் தான். இந்து மகாசபை முஸ்லிம்களுக்கு இந்நடவடிக்கையை ஆதரித்தது. இதுனா ஒரு காரணம் கிடையாதுப்பா தோல்வி அடைகிறதுக்கு. ஆங்கில அரசாங்கம் விவேகத்தை அடக்கியது. ஆமா, அது கரெக்ட் தான். ஆப்ஷன் சி தான். 30வதுக்கு என்னன்னா ஆப்ஷன் சி தான். இந்து மகாசபா முஸ்லிம்களுக்கு நடவடிக்கை ஆதரித்தது. அதை ஆதரிச்சதுதான் அது தோல்வி அடைகிறது முக்கியமான காரணம்னா கிடையாது. ஓகேவா? மீதி இருக்கக்கூடியது எல்லாமே காரணம் தான். ஆங்கில அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முக்கிய கேட்டு தான். நேரு, ராஜா இது கரெக்ட் தான். ஓகே.
எப்ப வெளியேறு அந்த தீர்மானம் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. குயிட் இந்தியா மூவ்மெண்ட் டூ ஆர் டை ரெசல்யூஷன் செய்யறது செத்துமடின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி 1942 தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. பம்பாய் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? பம்பாய் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே, இது தமிழரசு அந்த இதுல ஜனவரி மாதம் வந்த ஜிஎஸ் 30 கேள்விகள். இதே மாதிரி இதற்கு அடுத்த மாதங்கள்ல வந்த சரிங்களா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் வந்திருக்கும்ல, அதுல ஜிஎஸ் கேள்விகள் சரிங்களா. இதுல வந்து இப்ப சயின்ஸ் கேள்வி பார்த்திருந்தோம், ஜியோகிராபி கேள்வி பார்த்திருந்தோம், ஏஎன்எம்ல கேள்வி பார்த்திருந்தோம்ல. அதே மாதிரி இதற்கு அடுத்து வந்த மாதங்கள்ல வந்து அந்த கேள்விகளையும் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம பார்க்கலாம். சரியா? இதுல இருந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ ஓகே இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? இதனா படிக்க மாட்டோம்னா இருக்கக்கூடாது. எந்தெந்த வகையில உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி எல்லாம் கத்துக்கிறோமோ அந்த வகையில படிச்சுக்கணும். கிடைக்கிற இடத்துலனா படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். நல்லா படிங்க. தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். நன்றி.